பழனி பாபா இவரே தன்னுடைய வாழ்நாள் முழுவதையுமே தமிழ் மக்களுடைய உரிமைக்காக குரல் கொடுத்து கழிச்சிருக்காரு. இவரே இப்படி செய்யணும் அப்படின்னு அவருக்கு எந்த ஒரு அவசியமே கிடையாது. ஏன்னா இவர் 3 PhD முடிச்சிருக்காரு, 3000 ஏக்கர் நிலத்துக்கு சொந்தக்காரர். இவ்வளோ இருந்துமே அவர் எதையுமே அனுபவிக்காம வாழ்நாள் முழுக்க தமிழ் மக்களுக்காக கழிச்சிருக்காரு. இவருடைய அறிவு நிறைந்த வீரமும் விவேகமும் வியப்பானது. என்ன அப்படின்னா, அறந்தாங்கி மேடையில் இந்திராவை சுட்டது சரிதான் அப்படின்னு பேசிட்டாரு. அதுக்கு இவர் மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க. கேஸ் கொடுத்ததுக்கு ஜட்ஜி கேட்டிருக்காரு, ஏன் இப்படி பேசியிருக்கீங்கன்னு. அதுக்கு இவர் சொல்லியிருக்காரு, ஐயா இப்போவும் சொல்கிறேன், இந்திராவை சுட்டது சரிதான், தப்பா சுட்டிருந்தா அவள் பொழைச்சிருப்பாள் அப்படின்னு சொல்லி அந்த கேஸ்லேருந்து வெளியே வந்திருக்காரு. எம்ஜிஆரையுமே போடா வாடா தொப்பிப்பையில இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. இதுக்குமே கேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஐயா அவன் தான் என்றும் 16ன்னு ஒரு பாட்டில் பாடியிருக்கான், என்றும் 16னா என்னையோட சின்ன பையா, அதனால தான் போடான்னு சொல்லி அதுலேருந்து வெளியே வந்திருக்காரு. இதுலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் இதையுமே ஒரு மேடையில் சொல்கிறாரு, வாட் தே மீன் இஸ் நாட் அ கேஸ், வாட் ஐ மீன் இஸ் அ கேஸ் அப்படின்னு சொல்லி கேஸை முடிச்சிட்டேன் அப்படிங்கிறாரு. இவர் பேசுறது பிடிக்காத சில நபர்கள் இவருடைய சாப்பாட்டில் பாட்டில் துகள்களை அரைச்சி கொடுத்துட்றாங்க. அதனால இவர் நிறைய நாள் ஜூஸ் குடிச்சுக்கிட்டே பேசிகிட்டு இருந்திருக்காரு. அதுவுமே கொஞ்ச நாளில் சில அடையாளம் தெரியாத நபர்களால் வெட்டி கொல்லப்படுறாரு. பழனி பாபாவை பற்றி இன்னும் பதிவுகள் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பதிவுகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.